The programming of SDN application make use of abstracted view of the network resources provided by the SDN control layer by means of information and data models exposed via the application control interfaces. ஸோ இந்த டயக்ராம் தான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஸோ இதில் என்னென்ன நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரிமோட் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு, அதுக்கப்புறம் லோக்கல் நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸ், லோக்கல் நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, மேலே ரெண்டு கீழே ரெண்டு முடிஞ்சு. அதுக்கடுத்து டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் மொபிலிட்டி அண்ட் ஒயர்லெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரிக் நெட்வொர்க் இருக்குது, அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய பிக் கான்செப்ட். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து மெஷர்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் இருக்குது, அதுக்கடுத்து செக்யூரிட்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நெட்வொர்க் சர்வீசஸ் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இது இப்போது நம்ம இதை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸஸ் என்பிஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் த நெட்வொர்க் ரிசோர்சஸ் கண்ட்ரோல்டு பை தி சாஃப்ட்வேர் இன் தி SDN control plane. The northbound application interface makes the information built from the SDN controller available for applications. Northbound interfaces enable applications to access control plane functions and services without needing to know the details of the underlying network switches. இந்த 3.21 டயக்ராம் பார்த்தோம்னால நமக்கு புரியும். நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்லேருந்து கண்ட்ரோல் பிளேனுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸஸ் கேன் பி லோக்கல் ஆர் ரிமோட் இன்டர்ஃபேஸ். இது வந்து லோக்கல் அல்லது ரிமோட் இன்டர்ஃபேஸஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் லோக்கல் இன்டர்ஃபேஸ் த SDN applications are running on the same server. லோக்கல்னால் SDNோட அப்ளிகேஷன் வந்து லோக்கல் சர்வர் சேம் சர்வரில் ரன் ஆகும். ரிமோட் இன்டர்ஃபேஸ் இஸ் எ ப்ரோட்டோகால் ஆர் த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் லேயர் that connects the application to the controller network operating system running on central server. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்பிஐ இருக்குது, இந்த இடத்துல அப்ளிகேஷன் இருக்குது, இந்த SDN கண்ட்ரோலர் இருக்குது, என்பிஐ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கிட்டப்போ அல்லது இந்த இடத்துல ஒரு ஜாவாவோ ஒரு பைத்தானோ அல்லது ஒரு ஆப்போ வச்சுருந்தோம்னா SDN கண்ட்ரோல்லேருந்து நார்த் பவுண்ட் அப்ளிகேஷன் வழியாக தான் நமக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு அது போய் சேரும். இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நார்த் பவுண்ட் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸ் which present a network abstraction interface to the applications and the management system at the top of the SDN stack. SDN stackல டாப்பில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு சென்ட் பண்ணணும். A north bound application interface is one that puts application in control of the network. SDN application run above the SDN controller. SDNோட அப்ளிகேஷன் எல்லாமே SDN கண்ட்ரோலரில் தான் சேவ் ஆகிருக்கும். It interface to the network via controllers northbound application interfaces. SDN applications are responsible for managing the flow of entires. SDNோட அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, அந்த பேக்கெட்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்ட் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். They are programmed on the network devices using the controllers application interfaces to manage the flow. அதை வந்து நெட்வொர்க் டிவைசஸ்லேயே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க கண்ட்ரோலர் வச்சு. ஸோ அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் மேனேஜ் தி ஃப்ளோஸ். ஓகேங்களா? By using the application interface, the application can perform API application interfaces வச்சு அது எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, configure the flow to route packets through the best pathway between two endpoint. ரெண்டு endpointக்கு இடையில பெஸ்ட்டான பாத்தை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் டிராஃபிக் லோட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் பாத்ஸ் ஆர் டெஸ்டினேட்டட் டு எ செட் ஆஃப் endpointக்கு இடையில மல்டி பாத்தில் டிராஃபிக் லோடை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரியாக்ட் டு சேஞ்சஸ் இந்த நெட்வொர்க் டோபாலஜி. நெட்வொர்க்கோட மொத்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் டோபாலஜி சச்சஸ் லிங்க் ஃபெயிலியர்ஸ் அண்ட் தி அடிஷன் ஆஃப் தி நியூ டிவைசஸ் அண்ட் பார்ட்ஸ். அதுக்கடுத்து ரீடைரக்ட் டிராஃபிக் ஆர் பர்பஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ், அத்தன்டிகேஷன், செக்ரகேஷன், அத்தன்டிகேஷன் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் செக்ரகேஷன் பண்ணுறது அண்ட் சிமிலர் செக்யூரிட்டி அலர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ப்ரொவைட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? So application programming interface API that resides in between the controller and the application layer in SDN is known as the northbound API. அப்ளிகேஷன் லேயருக்கும் அந்த எப்படி சொல்கிறது கண்ட்ரோலருக்கும் இடையில் வந்து நமக்கு இருக்கும். நார்த்பவுண்ட் அப்ளிகேஷன் interface presents a network abstraction interface to the applications and the management system at the top of the SDN stack. Northbound application interface implemented by SDN controllers can be regarded as a network abstraction interface to applications, easing network programmability, simplifying the control and management tasks
and allowing for innovations. In contrast to the southbound application interface, the northbound application interface is not supported by an accepted standard. ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு படிச்சிங்கன்னா புரியுன்றதுக்காக நான் ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ணி காமிக்கிறேன். The northbound interface connects SDN application to the controller. An application can request information such as static and incoming connections from the controller. An application can also send commands to the controller. Application வந்து கமாண்டும் வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In order to control the network such as added or remove the flow rules. எனக்கு தகுந்த மாதிரி நான் ரூல்ஸை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக கமாண்ட்டை வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறதுக்காக ஃப்ளோ ரூல்ஸை ஆடும் பண்ணுவேன் ரிமூவும் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் நார்த்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ரெஸ்ட் ஏபி வந்து நார்த்பவுண்ட் இன்டர்ஃபேஸஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரெஸ்ட் ஏபி அண்ட் RYUSDN நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். நெட்வொர்க் சர்வீசஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் அந்த இதில் இங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். நெட்வொர்க் சர்வீசஸ் அண்டு abstraction layer. The network services abstraction layer. Network, N for network, S for service, A for abstraction, L for layer. NSAL, network service approximation layer. Network service abstraction layer provides access from the services of the control management and applications planes to other devices and applications. ஃபங்க்ஷனல் கான்செப்ட் ஆஃப் அதில் வந்து சில ஃபங்க்ஷனல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் லேயர் ப்ரொவைட் அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் தட் ஹைட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த அண்டர்லேயிங் டேட்டா பிளேன் டிவைசஸ். அண்டர்லேயிங்காக டேட்டா பிளேனுக்கு கீழே இருக்கக்கூடிய டிவைசஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை கூட நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுது. இட் ஆல்சோ ப்ரொவைட் ஜென்ரலைஸ்டு வியூ ஆஃப் த கண்ட்ரோல் பிளேன் ஃபங்க்ஷனாலிட்டி. The layer provides a network virtualization capability. அதுக்கடுத்து நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன்னா வேரியஸ் அப்ளிகேஷன் ஆகும் டேட்டா சென்ட்ரிக் நெட்வொர்க், மொபிலிட்டி அண்ட் ஒயர்லெஸ். அதுக்கடுத்து ப்ரீவியஸாக சொன்னோம் இல்லையா நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன்ஸ் டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங் இருக்குது, மொபிலிட்டி அண்ட் ஒயர்லெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் இருக்குது. டேட்டா சென்ட்ரிக் நெட்வொர்க் இருக்குது, மொபிலிட்டி அண்டு சென்ட்ரிங் இருக்குது, ஒயர்லெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஜினியரிங் இருக்குது, மெஷர்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்ட்ரிங் நெட்வொர்க் இருக்குது, செக்யூரிட்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர்னா என்ன? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் எனேபிள்ஸ் a user to configure parameters in SDN applications and to interact with application that support user interaction. யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது பேர் தான் யூசர் இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். அந்த ஒரு டயக்ராமில் காட்டணும் இல்லைங்களா, நமக்கு வந்து லோக்கல், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் பவுண்டு, அதுக்கப்புறம் லோக்கல் நாட் பவுண்டு ரிமோட், அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஜினியரிங், மொபிலிட்டி அண்ட் அக்சஸ், இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த SDNோட அப்ளிகேஷன் பிளேனோட ஆர்கிடெக்சர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை கரெக்டாக நீங்கள் மேக்கப் பண்ணி எழுதிட்டிங்கனாலே போதும். டேட்டா சென்ட்ரிக் நெட்வொர்க் இருக்குது, அதுக்கப்புறம் மொபிலிட்டி அண்ட் ஒயர்லெஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிராஃபிக் இன்ஜினியரிங் இருக்குது, மெஷர்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்ட்ரிக் நெட்வொர்க் இருக்குது, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா SDNோட அப்ளிகேஷன் பிளேனோட ஆர்கிடெக்சர் 3rd யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் அப்லோட் பண்ணோன்னே நீங்களும் பார்த்து புரிஞ்சு படித்து முடிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.